வருகை பாடலோடு நாம் திருப்பலியை தொடர்வோம். பீட சிறுவர்கள் முன்பாகவும் குருக்கள் அதனைத் தொடர்ந்து திருப்பலிக்கு வருவார்கள். பாடக்குழுவினர் வருகை பாடலை பாட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ 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 இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். நம்முடைய ஆயரை வரவேற்கும் விதமாக இந்த கும்பாரத்தை எடுத்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி ஆற்றவே வருகவென்றழைத்தோம், திருப்பலி ஆற்றவே வருகவென்றழைத்தோம், ஆயரே நீர் வருக. குருகுலமே வருக. குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பு ஏற்று பின் தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவையே ஏற்றுக்கொள்ள வாருங்கள்.
இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இயேசுவில் அன்பு வனத்தந்தோணியாருடைய இறை பக்தர்களை, இப்போது நம்முடைய ஆயர்வர்கள் இந்த குத்து விளக்கினை ஏற்றி நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை தொடங்கி வைப்பார். எனவே நம்முடைய அன்பு ஆயரை இந்த குத்து விளக்கேற்ற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அருட்தந்தை ஆல்வின் அவர்கள் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி இறை பிரசன்னத்தை கொண்டு வர அன்போடு அழைக்கின்றேன். மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரியநாயகம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றேன். தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் பொருளாளர் தந்தை புஷ்பராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றேன். நிறைவுள்ளவராய் இருக்க விரும்பினால் நீ போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து அனைவரும் அமர்வோம். நிறைவுள்ளவராய் இருக்க விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற இறை வார்த்தைகளுக்கு இணங்க இன்று புனித வனத்து அந்தோணியார் திருவிழா திருப்பலிக்கு தலைமை மேகது ஆயர் முனைவர் ஆண்டகை லாரன்ஸ் பயஸ் டிடி தருமபுரி மறைமாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய படைக்கலன்களை அணிந்து சவால்களை எதிர்கொள்ளும் பவுலின் போதனைகள் முதல் வாசகமாகவும், அந்தோணியாரின் எளிமை, இறைப்பணி, சேவை மனப்பான்மை கொண்டாடுவதுடன் அந்த பண்புகளை பின்பற்றி வாழ நற்செய்தியில் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் விசுவாசத்தின் வீரனாக வாழ்ந்து இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்த புனித வனத்து அந்தோணியாரை நினைவு கூறுவதில் பெருமிதம் அடைவோம். அவரின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட இறை வார்த்தையை வாழ்வில் ஏந்தி புனித வாழ்வு வாழ எல்லா நேரங்களிலும் இறைவேண்டல் செய்து விழிப்புடன் இருக்கவும் உறுதியாக நிற்க வேண்டி இந்த திருப்பலியில் ஒன்றிணைவோம், புனிதத்தை கொண்டாடுவோம். பதினேழு 1/2026 புனித வனத்து அந்தோணியார் திருவிழா. இன்றைய திருப்பலி பூசை கருத்துக்கள்: எலன் குளோரி லாரன்ஸ் பிரிட்டோ சஞ்சய் ஜோனஸ் குடும்பம் நன்றியாக. சங்கர் மேரி ஸ்டெல்லா சமன்ராஜ் சோபி குடும்பம் நன்றியாக. நம்பிக்கைநாதன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு ஆன்ம இலைப்பாற்றிக்காக. ராஜா வளர்மேரி ஜான்சன் அக்ஸீலியா தமிழ் ஜோசுவா குடும்பம் நன்றியாக. ஜோசப் மேரி குடும்பம் குடும்ப கருத்துக்களுக்காக. செபாஸ்டின் ரீட்டா மேரி குடும்பம் நன்றியாக. ஜான் லாசர் ரெஜினா வீடு கட்டி முடித்ததற்காக நன்றியாக. ராயப்பன் ஆரோக்கிய மேரி மோயிஸ் பிரின்சின் நாயகம் ரைசல் குடும்பம் நன்றியாக.
சபரிதாஸ், ரோசி, பால் பிரகாஷ், ஜெனிதா, சிபி, பிரிஷா குடும்பம் நன்றியாக. சென்னை குழந்தைசாமி, மேரி, அந்தோனிராஜ், ராக்கினி, பிரியங்கா, அருண் குடும்பம் நன்றியாக. சென்னை பவுலின், மேரி, கபில், மசுதா, ஆரிஸ், ஜாரா குடும்பம் நன்றியாக. விழுப்புரம் சேவியர், விண்ணரசி, ஆண்டோ, சாண்டோ குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. சென்னை அலெக்ஸ், எழிலரசி, எபிரியன், ரூபி குடும்பம் உடல் சுகம் பெற. கிருஷ்ணகிரி பவுல் ஆரோக்கியம், சபரி அம்மாள் குடும்பம் நன்றியாக. சிஸ்டர் சாந்தி, நம்பிக்கை மேரி குடும்பம் நன்றியாக. ஆர் தாமஸ், கவிதா குடும்பம் நன்றியாக. ஜார்ஜ், மேரி, பிரதீப், சுகந்தி, பிரணீதா குடும்பம் நன்றியாக. ஜான் பீட்டர், அமலா மேரி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. கொங்கரப்பட்டி நிக்கோலஸ், ஆக்னஸ் குடும்பம் நன்றியாக. மணவாளன், நிர்மலா குடும்பம் நன்றியாக. சுந்தர், அமலா குடும்பம் நன்றியாக. ஜோசப், ஸ்வேதா, ரெனிட்டா, ஜோஸ் குடும்பம் நன்றியாக. ஜேக்கப், ரீனா, ஜோசுவா, ஜோயல் குடும்பம் நன்றியாக. வியாகுல மேரி குடும்பம் உடல் சுகம் பெற. 17ஆம் ஆண்டு பிறந்தநாள் காணும் ஷீகன் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் ஞானசேகர், ஜீவா குடும்பம் நன்றியாக. மரியதாஸ், உபகார மேரி, டேவிட் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. ஜஸ்டின் ராஜ், மெர்லின், வெண்மதி, ரியா, ரோவினா குடும்பம் நன்றியாக. அந்தோனியம்மா, போஸ்கோ, ஜார்ஜ், மரியா, தாமஸ் குடும்பம் நன்றியாக. ஜான் ஜோசப் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. ஆதியூர் அன்னை தெரேசா உடல் சுகம் பெற. அந்தோணிசாமி, பரிசுத்த மேரி, வின்சென்ட், சார்லஸ் குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. அனிதா, பாஸ்கர், அல்போன்ஸ், ஜான் பால் மாடு சுகம் பெற மற்றும் குடும்ப நன்றியாக. விமலா, லூர்து மேரி, ரிச்சர்ட், ஆண்டோ, ஆண்டனி, பாக்யராஜ் குடும்பம் நன்றியாக மற்றும் இறந்தவர்களுக்கு ஆன்ம இலைப்பாற்றிக்காக. சென்னை நரேஷ், அருணா, இயேசுராஜ் ஃபேமிலி குடும்பம் நன்றியாக. இருதய மேரி, ஆரோக்கியசாமி குடும்பம் நன்றியாக. இருதயம் ராணி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. சூசைராஜ், எலிசபெத் ராணி, ஜோசைபாத் திருமணம் நடைபெற வேண்டியும் குடும்பம் நன்றியாக. அமல்ராஜ், அருள்ராஜ், இயேசுராஜா, பெர்னா, மரிய ஆண்டனி குடும்பம் நன்றியாக. ஒசூர் மோனலிசா, லிசி, அல்போன்சா குடும்பம் தேர்வில் வெற்றி பெற. மோனா, கிளாடியா, ரூஸ்வெல்ட் குடும்பம் நன்றியாக. அலெக்சாண்டர், ஜெயமேரி, ஜெயசீலன் குடும்பம் நன்றியாக. சோமலாபுரம் ஜான், வேளாங்கண்ணன், சில்வியா, ஜாய், வின்சி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. பிரஷின் சிறில் வேண்டுதல் திருப்பலி. ஜான் பீட்டர், ஷர்மிளா, சிறில் குடும்பம் நன்றியாக. கனமந்தூர் ஜோஸ்பின் பால், சச்சித், ரோலன் குடும்பம் நன்றியாக. மைக்கேல் அகஸ்டின், ஏஞ்சலா மேரி, அந்தோனிசாமி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. மைக்கேல், ஜேம்ஸ், ஜோனாஸ், ஜெசிந்தா மேரி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. சென்னை என்ரி, ஜெசோன், லூசியா மேரி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. ஆசீர்வாதம் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. பெங்களூர் பெர்னத், ஏஞ்சல் பிரியா, நெட்வின், சங்கீதா குடும்ப கருத்துகளுக்காக. பிச்சை முத்து ஆசிரியர், அன்னம்மாள், அந்தோணிசாமி, ஜாய்ஸ், லிடியா, லட்சுமி அம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக. அருள், லூர்து மேரி, ஆல்பன் பிரபு, டேனியல், ரியா குடும்பம் நன்றியாக. ஆரோக்கியராஜ், அந்தோணியம்மாள், லிண்டோ, லெவிஸ் குடும்பம் நன்றியாக. சோமலாபுரம் திருவேங்கடன், கீதா, பவானி, கோபி, கலைவாணி குடும்பம் நன்றியாக மற்றும் கலைவாணிக்கு நல்ல வரன் கிடைக்க. முகையூர் சுபநெஞ்சன், தமிழ்வேந்தன், மலர், தர்ஷிகா குடும்பம் நன்றியாக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக. புதூர் சாமிநாதன், அன்னம்மாள், ஆண்ட்ரூஸ், ஜெசி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. புதூர் ஜெனித், ஆனந்த பிரபு, பெரியநாயகி மேரி, ரியான், ஆலன், ஜுகட் குடும்பம் நன்றியாக. ஜெனிதா, குமார், ஜோஸ்வின், ரெனிஷா குடும்பம் நன்றியாக. போச்சம்பள்ளி சதீஷ்குமார் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. புதூர் பிரான்சிஸ் சேவியர், ராணி, ரோஷன், ஆண்டனி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. புதூர் மணி என்கிற மதலிமுத்துவின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. நாட்ராபாளையம் ஜான், ஜாஸ்மின், ஜெயா, ஆண்டனி பாவின் குடும்பம் நன்றியாக. ஜெரோம், பெர்லின், செல்லியம்பட்டி குடும்ப கருத்துகளுக்காக.
சேவியர் ரோசி டேபன் குடும்பம் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக. சவரமுத்து ஜெயராகினி பிரதர் எட்வின் இவர்கள் குடும்பம் குடும்ப கருத்துக்களுக்காக. தாமஸ் ஷில்பா மேரி குடும்பம் குடும்ப கருத்துக்களுக்காக. லூகாஸ் அந்தோனியம்மாள் குடும்பம் நன்றியாக. ராபர்ட் பெல்லார்மின் நிர்மலா ஜோஸ்வின் அனிதா ஜோஸ்லின் குடும்பம் நன்றியாக. செல்லியம்பட்டி ஸ்டீபன் ராஜ் ரைசு குடும்பம் நன்றியாக. பெங்களூர் ஷீபா குடும்பம் நன்றியாக. புதூர் ஜேம்ஸ் லீமாரவுஸ் பென்டோ மார்க் குடும்பம் நன்றியாக. செல்வராஜ் ஞானசௌந்தரி குடும்பம் நன்றியாக. ஆரோக்கியசாமி கித்தேரி அம்மாள் லூர்துசாமி ஆரோக்கியமேரி ஆன்ம இலைப்பாற்றிக்காக. திருப்பத்தூர் சூசைராஜ் பிரீத்தி வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாக. அனீஷ் பெனடிக்ட் வைரஸ் நோயிலிருந்து குணம் பெற்றதற்கு நன்றியாக. மதலைமுத்து புஷ்பா குடும்பம் நன்றியாக. தன்ராஜ் ஜோஸ்பின் மேரி குடும்பம் குடும்ப கருத்துகளுக்காக. ஜேசுதாஸ் கார்மல் மேரி குடும்ப கருத்துகளுக்காக. பிரேம்குமார் சுஹாசினி கில்பர்ட் மதலை மேரி அகஸ்டின் குடும்பம் நன்றியாக. இன்பன்ட் மெசியா ஜெர்லின் ஜாய் குடும்பம் நன்றியாக. கேத்தம்பட்டி ஆரோக்கிய பிரித்தி சிந்தியா சலோமினா குடும்பம் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக உடல் சுகம் பெற வேண்டி. மரிய சுந்தரம் சின்னப்பன் சிஸ்டர் லில்லி குடும்பம் நன்றியாக. எலன் சிஸ்டர் மற்றும் டோம்னிக் மதலை மேரி குடும்பம் நன்றியாக. உதயேந்திரம் ஜெயசீலன் சோபியா சுரேஷ் சசிரேகா பிள்ளைகளுக்காகவும் குடும்ப நன்றியாக. ஆரோக்கியசாமி ரோசாலி ஸ்டாலின் குடும்பம் நன்றியாக. ராபர்ட் வில்லியம் ஆனி லியோ குடும்பம் நன்றியாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க பெரிய அந்தோனியார் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10-13 மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகின்றோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கொஞ்சம் நேரம் இறைவா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 வசனங்கள் 16 முதல் 26 முடிய. ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரை. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தாம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, போன முறை நான் வந்தவங்களுக்கு வந்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கேள்விகள் கேட்டேன், எளிய பரிசுகளை வழங்கினேன். அதே போல இன்றும் முதல் கேள்வி, ஒரே நிபந்தனை, 2 மைக் இருக்கு. ஃபாதர் ஒன்று வச்சுக்கிறாரு, பின்னாடி பீட சிறுவர் வச்சுக்கிறாரு, கார்ட்லெஸ் மைக்கு. கை தூக்குங்க, மைக் உங்களுக்கு வரும். தயவுசெய்து இருக்கும் இடத்திலிருந்து பதிலை கத்த வேண்டாம். மீண்டும் சொல்றேன், இருக்கும் இடத்திலிருந்து பதிலை கத்த வேண்டாம். முதல் கேள்வி, வனத்தந்தோணியார் இறக்கும் போது அவருக்கு என்ன வயது? கை தூக்கு. 105. கரெக்டா வேணும் எனக்கு. கரெக்டா 106. 106 சரியான விடை. ஜெபமாலை
அது ரெண்டையும் எல்லாத்தையும் கொடுங்க, இதை கொடுத்துருங்க, இது கொண்டு போய் கொடுத்துருங்க. அடுத்த கேள்வி, அந்தோணியார் எந்த எந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தார்? அந்தோணியார் வாழ்ந்த நூற்றாண்டுகள் எது? சொன்ன கத்தக்கூடாதுன்னு தமிழ்லையா பேசுறேன். 225. என்னது? For God's sake, மைக்ல மட்டும் தான் சொல்ல சொல்லியிருக்கிறேன் நான். 275. என்னது? எந்த நூற்றாண்டுன்னு கேட்கிறேன். எந்தெந்த நூற்றாண்டு, எந்தெந்த நூற்றாண்டு தான் கேட்கிறேன் நான். கிபி 272. உங்களுக்கு கொஸ்டினே புரியல. எந்தெந்த நூற்றாண்டுல வாழ்ந்தார் தான் கேட்கிறேன் நான். கிபி 250 முதல் மைக் கை தூக்க, மைக் கொடுப்பா, மைக் கை தூக்குங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு. தவறு, தவறு. இங்கே உட்காந்து மைக்கு. 231. உங்களுக்கு கேள்வியே நிறைய பேருக்கு புரியல. 3ஆம் நூற்றாண்டு. தவறு. எந்தெந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தார்? கிபி 2, கிபி 3. வேற யாரு? கை தூக்குங்க. கடைசி. கிபி 4ஆம் நூற்றாண்டு. தவறு. 5, 6. வச்சிருங்க, ஓட்டுருங்க. நான் சொல்லிடுறேன். 3ஆம் நூற்றாண்டிலையும் 4ஆம் நூற்றாண்டு, 2 நூற்றாண்டிலையும் வாழ்ந்தார். அதான் சரியான விடை. ஓகே. அடுத்து, புனித அந்தோணியார் கடுமையான தபம் செய்தார், அடிக்கடி நோன்பு இருந்தார். அவர் எப்போதும் சுத்த போசனை தான். அங்கெல்லாம் பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? வெறும் பேரிச்சம்பழம் தான் கிடைக்கும். அது வச்சு தான் நோன்பு இருந்தார், சுத்த போசனம் கடைப்பிடித்தார். விரைவிலேயே தபசு காலம் வரப்போகுது. நோன்பு நாட்கள் எவை? சுத்த போசன நாட்கள் எவை? நோன்பு நாட்கள் எவை? சுத்த போசன நாட்கள் எவை? திருநீற்று புதன், விபூதி புதன், எல்லா வெள்ளிக்கிழமைகள், 7 வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க தயவு செய்து. முதல்ல நோன்பு நாட்கள் எது சொல்லுங்க. நோன்பு நாட்கள் மட்டும் சொல்லுங்க. முதல்ல எது? விபூதி புதன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி. தவறு. விபூதி புதன். யார் பேசுறா பின்னாடி? சொல்லுங்கம்மா. விபூதி புதன் வரும் வார நாட்களின் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். தவறு, தவறு. பெரிய வெள்ளி. தவறு, தவறு. முதல்ல நோன்பு நாட்கள் மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே பிரைஸ் வாங்கினவங்க பேசக்கூடாது. டைம் ஆகுது, சீக்கிரம். முதல்ல நோன்பு நாட்கள் மட்டும் சொல்லுங்க. ஃபாதர் செவ்வாய்க்கிழமை ஃபாதர், திரும்ப 9 செவ்வாய்க்கிழமை நோம்பு ஃபாதர். தவறு. திருநீற்று புதன்ல இருந்து பெரிய வெள்ளி வரை ஃபாதர். தவறு. சரி, நான் சொல்லிடுறேன், லேட் ஆகுது. நோன்பு நாட்கள் 2 மட்டும்தான். விபூதி புதன், பெரிய வெள்ளி. விபூதி புதன், பெரிய வெள்ளி 2 நாட்கள் தான் நோன்பு நாட்கள். அடுத்த சுத்த போசன நாட்கள் எவை சொல்லுங்க. வாய் மூடுங்க, மைக்ல பேசுங்க. மற்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். மற்ற எல்லா வெள்ளிக்கிழமை இன்னும் பொண்ணு புரியலையே. தவக்காலத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். தவக்காலம் எல்லா வெள்ளிக்கிழமை. விபூதி புதன், விபூதி புதனும் பெரிய வெள்ளியும் நோன்பு நாட்கள். நான் கேட்கறது சுத்த போச நாட்கள் தான் கேட்கிறேன். அது என்னன்னு சொல்லுங்க. வேற யார்கிட்ட கொடுங்க, வேற யார்கிட்ட கொடுங்க. பெரிய புதன், பெரிய வியாழன். தவறு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. சரி, நான் சொல்லிடுறேன், நேரம் ஆகுது. விபூதி புதன் தவ காலத்தின் எல்லா வெள்ளிக்கிழமையும் விபூதி புதனும் உண்டு. அடுத்தபடியாக நிறைய ஒரே ஒரு பிரைஸ் தான் போயிருக்குது. அடுத்தது சிம்பிளா கேட்குறேன்,
புனித தேவ சகாயமுடைய விழாவை என்று கொண்டார்? சிம்பிளான கேள்விக்கு சீக்கிரம் சீக்கிரம் ஜனவரி 14. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. சிம்பிளா கேட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் பெரட்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம். அடுத்தது புனித சிம்பிளா கேட்குறேன். சரி, இஸ்ராயல் மக்களுடைய முதல் அரசர் யார்? இஸ்ராயல் மக்களுடைய முதல் அரசர் யார்? கைத்தது. கதா தாவீது. தவறு. மோயிசன். தயவு செய்து பாப்பா, பெரிய பிரச்சனையா இருக்குது. இஸ்ராயல் மக்களின் முதல் அரசன் சவுல். சவுல் சரியான விடை. சீக்கிரம் தாங்க கொடுத்துருங்க. கடைசி கேள்வி, தங்க பதக்கம். அதனால அது கஷ்டமான கேள்வி. பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? அராமிய மொழி. பழைய ஏற்பாடு எதுன்னு சொல்லு, புதிய ஏற்பாடு எதுன்னு சொல்லு, தனித்தனியா சொல்லு. பழைய ஏற்பாடு எபிரேயர் மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. சரியான விடை. சூப்பர். தம்பி கொடுத்துருப்பா, இதை கொடுத்து. சரியான விடை. Praise the Lord. Hallelujah. சரி அன்பார்ந்தவர்களே, ஒரு திருமணம் முடிந்தது. ஒரு ஊர்ல திருமணம் முடிஞ்சது. மண்டபத்தில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பரிமாறுறாரு ஒரு வெயிட்டர். லைனா எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. பரிமாறிட்டே வராரு. ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஒரு ஆளை பார்த்து, யோ எந்திரியா, என்னப்பா, நான் இதோட பார்க்குறேன், நீ 6வது முறையா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற. அப்ப அந்த யோ சத்தம் போடாதியா, உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம். தினந்தோறும் கறி சாப்பிடணும், 2 வேளையும் கறி சாப்பிடணும், நிறையா முடிஞ்சா குடிக்கணும், தான் உடம்ப வளர்த்துக்கணும், அப்பதான் ஆரோக்கியம். அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கொழுப்பு சக்தி ஜாஸ்தியாகி, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி, சின்ன வயசுலேயே இருதய அட்டாக் வந்துடுது, ஹார்ட் அட்டாக். நிறையா சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவசியம். 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே படிப்படியாக சாப்பாடை குறைக்க வேணும்னு தான் சொல்கிறாங்க மருத்துவர்கள்லாம். அன்பார்ந்தவர்களே, பெரிய அந்தோனியா என்ன சாப்பிட்டார்? நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் பேரிச்சம்பழம் பழம். பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? ஆனால் கடுமையான தவம், நோன்பு, சுத்த போசனம் எல்லாத்தையும் மேற்கொண்டு 106 வயது வரை வாழ்ந்தார். அது ஆண்டவருடைய அருள். 106 வயசு வரைக்கும் வாடுறது. ஆனால் நிறைய பணக்காரர்களாக நிறைய உடம்பை நான் வளர செய்கிறேன் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. ஆகவே கிறிஸ்துவ வாழ்வுக்கு புனித அந்தோனியா நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம், நாம் நோன்பு இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், நாம் தபம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் எல்லாருமே அப்படிதான் செஞ்சாங்க. இப்போதான் கடந்த 50 ஆண்டுகளாக தவன்ற வார்த்தையினாலவே கேட்க மாட்டாங்க. தவ காலத்தில் மட்டும் செய்கிறாங்க, மற்ற நாட்களில் தவம் செய்வது மிக அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை அதிகமாகிடுச்சு. இப்போ போன தலைமுறையை விட இந்த தலைமுறைக்கு பணம் அதிகம். நீங்களே கேட்டு பாருங்க, உங்கள் பாட்டி தாத்தாலாம் அவங்க சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நிறையா பணம் இருக்குது. அதனால் நிறைய ஆசைகள் கூட வருது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். ஒரு வீடு பத்தாது 3 வீடு வேணும், ஒரு கார் பத்தாது 3 கார் வாங்கணும். ஆசையே அலை போலே
நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆகிடுவோமே வாழ்நாளிலே. பழைய திரைப்பட படம். ஆசையே அலை போல நம்மளாம் அது மேலே ஓடம் மாதிரி ஆடிட்டே இருப்போம். போய் நம்ம இலக்கை அடைய மாட்டோம். ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நடக்காது. பெரிய அந்தோணியார் நமக்கு சொல்வது அதுதான். ஆசைகளை கட்டுப்படுத்து. ஆசைகளை உருவாக்குறவன் எவன்? சாத்தான். அதனால்தான் முதல் வாசகத்தில் நம்ம அழகாக படித்தோம். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். அப்படின்னா நம்ம சாத்தானுடைய சீடர்கள், பெரிய சாத்தான், சின்ன சாத்தான், எல்லாரோடும் நாம் போராடுகிறோம். ஆகவே ஆசையை உருவாக்குறது, ஆசையை தூண்டுறது, ஆசைக்கு தீனி போட வைப்பது சாத்தான். ஆகவேதான் பேதுரு தமது முதல் திருமுகத்தில் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி அலைகிறது. கர்ச்சிக்கும் சிங்கம் போல அலகை தேடி அறிகிறது. ஆகவே உள்ளது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தேவை ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு குடும்பம் வந்துருச்சுன்னா பணம் தேவை. பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும், அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணும், பணம் தேவை இல்லைன்னு சொல்ல. பேராசை தேவையா? அதான் கேள்வி. பேராசை தேவையா? தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கண்டிப்பாக. கடவுளுடைய திருவிழம் அதுதான். ஆனால் பேராசை நமக்கு இருக்கக்கூடாது. நற்செய்தியில் என்ன பார்க்குறோம்? ஒரு இளைஞன் வரான், எல்லா 10 கட்டளைகளும் கடைப்பிடிக்கிறான். ஆனால் நீ போய் உன் சொத்தெல்லாம் வித்துட்டு என் பின்னே வாடணுன்னு அவன் வாடி போகுது அம்முகம். பெரிய சொத்துக்காரன். ஐயோ நான் எப்படி சொத்தை விட்டு வர்றது? அவங்க நம்மளாம் இயேசுவை பின்தொடர சொத்தை விற்க வேண்டுமா என்று அர்த்தம் அல்ல. ஆசைகளை வெல்ல வேண்டும், பேராசைகளை வெல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆசைக்கு தீனி போட்டால் முடிவில் நமக்கு அழிவு. மனத்தந்தோணியாரை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை நமக்கு பெரிய சவால். இந்த காலத்தில் பெரிய சவால், குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஏனென்றால் இளைஞர்கள், இளம் பெண்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது என்ன? பைபிளா நிர்ணயிக்குது? திருப்பலியா நிர்ணயிக்குது? இல்லை, செல்போன் தான் நிர்ணயிக்குது. அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று செல்போன் தான் நிர்ணயிக்குது. என்றால் 24 மணி நேரத்தில் தூங்குற நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரங்களில் பாதிக்கு மேலே செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. யூடியூப் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும். செல்ஃபோன்லே இருந்தால் உன்னுடைய இளமையே நீ விரயம் செய்கிறாய். பத்தாவதுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபோனில் எல்லாம் செல்லில் கேம்ஸ் ஆடுறாங்க. எவ்வளோ நேரம் விரயமாகிறது. அதுக்கு பதிலாக ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டாள், ஜெபத்தை வளர்த்து கொண்டாள், நல்ல புனிதருடைய புத்தகங்களை படித்தால், பைபிளை படித்தால் எவ்வளவோ நாம் ஆன்மீகத்தில் முன்னேறலாம். ஆகவே மனத்தந்தோணியாரிடம் பல வேண்டல்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக அவர் கேட்பார், அதை இறைவனிடம் வந்து பெற்றுத் தருவார். இருந்தாலும் அவரை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். கொள்ள எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்திட
ஒன்றாய் குடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் இறையாட்சி பணியில் தம் சொல்லாலும் செயலாலும் நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வழிநடத்த வரமருள வேண்டுமென்று புனித வனத்தந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, இன்று புனிதரின் சாட்சிய வாழ்வு என்ற மைய கருத்தோடு ஆடம்பர திருவிழாவிற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றிய மேத்தகு ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் டிடி தர்மபுரி மறைமாவட்டம் அவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் நீண்ட ஆயுள் தந்து காத்தருளும் நல்ல உடல் சுகம் தந்தருள வேண்டும் என்றும் புனித வனத்தந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை பருவத்திலேயே கைவிடப்பட்டோர், இளமையிலேயே தம் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் தொலைத்தவர்களுக்காகவும், குடும்பத்தில் பாசமிழந்து தவிப்போரும், முதுமையில் தனிமையில் தவிக்கப்பட்டோருக்காகவும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோருக்காகவும், அனைத்து வகையான விளிம்பு நிலை மக்களும் மனம் சோர்ந்து போகாமல், ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல் என்கின்ற உத்வேகத்துடன் தொடர்ந்து போராடி வெற்றி வகை சூட நீர் தாமே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே உடலின் உறுப்பாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள எம் பங்கு மக்களும் அன்பியங்கள் அனைத்தும் நாங்கள் ஒவ்வொருமை பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மலத்தாண்மை, பணிவு, பொறுமை ஆகிய நட்பண்புகளால் எங்களை அணிய செய்து ஒருவரை ஒருவர் பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னித்தும் அனைத்தையும் பிணைந்து நிறைவு பெற செய்யும் அன்புடன் வாழ வேண்டுமென்று புனித வனத்தந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் வாழ்கின்ற வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட முதியோர், கைவிடப்பட்ட மனைவியர் மற்றும் கணவர்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், அகதிகளாக்கப்பட்ட மக்கள் போன்ற அனைவரும் இந்த உலகம் என்கின்ற குடும்பத்தில் தங்களுக்கான இடத்தை கண்டறிய நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று புனித வனத்து அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, எங்கள் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவரை போல நாங்களும் பிறர் தேவைகளை அறிந்து உதவி செய்யும் மனம் கொண்டவர்களாகவும், சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்வை நற்செய்தியாக உலகெங்கும் எடுத்து சொல்ல வரமருள வேண்டுமென்று புனித வனத்து அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே, விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே, விடியலின் வெற்றி வேந்தனே,
பொன்மலர் பாதமே தளர்வுற்று சோர்ந்த உள்ளம் தயவுக்கு ஏங்கும் உள்ளம் மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். தளர்வுற்று சோர்ந்த உள்ளம் தயவுக்கு ஏங்கும் உள்ளம் மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னை சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னை சங்கமம். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விழியலின் வெற்றி வேந்தனே இதை ஏற்றுக்கொள்ளுமே இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே உயர்வுற்று வாழும் உள்ளம் உறவுக்கு ஏங்கும் உள்ளம் இன்புற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உறவுற்று வாழும் உள்ளம் உறவுக்கு ஏங்கும் உள்ளம் இன்புற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னை சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னை சங்கமம். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விழியலின் வெற்றி வேந்தனே இதை ஏற்றுக்கொள்ளுமே இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்துலங்களுக்காகவும் முதுகொள்வாராக. ஆண்டவரே, புனித வனத்து அந்தோனியாரின் பெருவிழாவிலே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிமன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதிலே அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஆக்களிப்புடன் என்றும்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சியர் மற்றும் இன்று நாங்கள் திருவிழா கொண்டாடும் வனத்து அந்தோனியார், எங்கள் பாதுகாவலராகிய புனிதர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையவோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிய பள்ளி உலகுக்கு எல்லா அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், நமது மத்தியிலே இறையாசிரை பெற்று தந்து கொண்டிருக்கின்ற ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவே
துன்பங்களிலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளை, தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த நற்கருணை விருந்திலே பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் குருக்களும் அருள் சகோதரிகளும் நற்கருணை வழங்குவார்கள். எனவே பக்தியோடு இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவா வாழ்வின் உறவா என் உயிர்
சில வினாடிகள் நம் உள்ளத்தில் எழுந்து நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் மௌனமாக நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்தந்தோனியாருடைய இந்த பொன் வார்த்தைகள் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை தவிர வேறு செல்வம் எனக்கு தேவையில்லை. இயேசுவில் அன்பு வனத்தந்தோனியாருடைய இறை பக்தர்களை இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கடந்த 3 நாட்களாக சிறப்பித்தும் பல ஜபங்களோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்காக இந்த பெருவிழா திருப்பலியை ஒரு அருமையான மறையுரையோடு நமக்கு பரிசுகளை வழங்கி நமக்காக ஜெபித்த நம்முடைய தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள், எனக்கு அவர் இறையியல் குருமடத்திலே ஆசானாக இருந்தவர். 2007ஆம் ஆண்டு அவரிடம் இந்த 2ஆம் வத்திக்கான் மற்றும் த டீச்சிங் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ற ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆயர் ஒரு எளிமையான ஒரு மனிதர் மட்டுமல்ல, இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக நாம் பார்க்கின்றோம். எல்லா குருமடத்திலும் இவருடைய வகுப்பிற்காக ஆவலோடு காத்திருப்போம். மிகவும் குறுகியமாக தன்னுடைய சொல்ல வேண்டியதை விரைவாக சொல்லி முடிப்பார். அவ்வப்போது நகைச்சுவை அந்த ஜோக்குகளை வைத்து பல குரு மாணவர்களை அதிகமாக உருவாக்கியவர். இன்றும் பல இறை மக்களை தர்மபுரி இந்த மக்களுக்காக தன்னுடைய இறை பணியை செய்து வருகின்றார். பல நாட்கள் அவரிடம் கேட்டும் நல்ல நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நாளிலே நம்முடைய பங்கிற்கும் இந்த அருள்தளத்திற்கும் வந்து நமக்காக ஜெபித்து நம்முடைய ஆயர் அவர்களை நம் பங்கின் சார்பாகவும் அருள்தளத்தின் சார்பாகவும் அவரை கௌரவப்படுத்த நம்முடைய பொறுப்பாளர்கள் திருவாளர் தேவசகாயம், திரு ராஜா மற்றும் அவர்கள் அன்போடு வரவேற்கும் திரு சபரி அவர்கள் மாலையில் அணிவித்து கௌரவப்படுத்துவார். கரவொலி எழுப்பி நாம் அவருக்கு நன்றியை தெரிவிப்போம். விரைவாக முடித்து விடுகிறேன். இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி முடித்த பிறகு கரவொலி எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். சிறப்பாக கடந்த 3 நாட்களாக நம்முடைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரி ஜோஸ்பின், அருள் சகோதரி அருள் சகோதரி செசிலியா இந்த பூக்களை நமக்கு அலங்கரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இப்போ கைத்தட்டாத தமிழில் தானே சொல்கிறோம். அதே போன்று நமக்காக 3 நாட்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி நமக்கு ஜெபித்த நம்முடைய பாடக்குழுவினர் திருவாளர் அகஸ்டின் அவருடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற நம்முடைய அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், வேதியர்கள், ஊர் தலைவர்கள் திருவாளர் சபரி, திருவாளர் அந்தோனி, திருவாளர் ஆந்தோனி குரூஸ், திருவாளர் பெஞ்சமின், திருவாளர் வின்சன், திருவாளர் கஸ்பர், திருவாளர் சகாயராஜ், திருவாளர் மரிய லூயிஸ், திருவாளர் ஜோசப் மற்றும் திருவாளர் பென்னி அவர்களுக்கும் அனைத்து ஊர் தலைவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஒளி அமைப்பை சிறப்பாக நமக்கு கொடுத்த திருவாளர் அருள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூக்களை கடந்த 3 நாட்களாக உபயம் செய்த நம்முடைய அண்ணானைப்பட்டி ஊர் தலைவர் திருவாளர் அந்தோனி குரூஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கின்ற அனைத்து குருக்கள் அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாங்கள் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க அனைத்து அருள் தந்தையர்கள், குறிப்பாக வந்திருக்கின்ற அனைத்து அருள் சகோதரிகள், எங்களுடைய பங்கை சார்ந்த அருள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இந்த பெருவிழா திருப்பள்ளியை நம்முடைய மறை மாவட்ட மாதா தொலைக்காட்சியுடைய இயக்குனர் தந்தை தியானியல் சர்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருள்தளத்திற்கு உதவி செய்த அனைத்து உபகாரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த வனத்தந்தோணி இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய பீட சிறுவர்கள் அவர்களுக்கும் மற்றும் பங்கு மக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உதயந்திரம் பங்கை சார்ந்த திருவாளர் ஜோன்லி சுரேஷ் பொற்கொடி அவர்கள்
இந்த அருள்தலத்திற்கு நன்கொடையாக ரூபாய் 5000 கொடுத்திருக்கின்றார்கள். உதவி செய்த அனைத்து நன்கொடையாளர்கள் உபகாரிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த கடந்த 3 நாட்களாக எங்களோடு பணியாற்றி இதற்காக உழைத்த திருவாளர் ஆசிரியர் தேவசகாயம் மற்றும் திருவாளர் ராஜா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைத்து அன்பிய உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆயரவர்கள் இந்த எளிய பொன்னாடையை திருவாளர் தேவசகாயம் ராஜா அவர்களுக்கு போற்று அன்போடு அழைக்கின்றோம். கடவுளை எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் விரைவாக ஆஸ்வதிக்கும். நாம் ஜெபிப்போம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பங்கு மக்களுக்கு அன்பான அறிவிப்பு, நாளை காலை அந்த குடும்ப நாளாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். சரியாக 8 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நம்முடைய வெள்ளிவிழா தம்பதிகளுக்கு பாராட்டுகளும், அதைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளும் நடைபெறும். பங்கு மக்கள் சரியாக காலை 8 மணிக்கு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு குடும்ப நாளை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வந்திருந்து அனைத்து ஊர்களும் வந்திருக்கின்ற இறை பக்தர்கள் நீங்கள் பாதுகாப்போடு செல்லவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவு நேரம் கவனமோடு உங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்லவும், தொடர்ந்து வீடுகளை பாதுகாப்போடு செல்ல அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது பெயர் விட்டிருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அனைத்து இறை மக்கள் கரவொலி எழுப்பி மீண்டும் மீண்டுமாக நாம் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றோம். இறைவன் குறிப்பாக நம்முடைய வனத்தந்த அழுத்தளத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. எனவே இதில் பங்கேற்க உங்களை மீண்டும் மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்பார்ந்தவர்களே, கடந்த 3 நாட்களாக அனைத்து நிகழ்வுகளையும் அருமையாக சிறப்பாக ஒன்றிணைத்து நமக்கு அளித்த நமது பங்கு தந்தை ஜோனாஸ் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டி இந்த ஷால்வை அவருக்கு அணிவிக்கிறோம். பிரேஸ் தி லார்ட். ஒரே ஒரு கேள்வி இன்னும் எனக்கு விட்டு போச்சு. 2 தடவை சொன்னீங்க லாரன்ஸ் பயஸ் டிடின்னு சொன்னீங்க. டிடினா என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். லாரன்ஸ் பயஸ் டிடி டிடி நீங்களே அப்படின்னா என்ன டிடி? அம்ப்ரோஸ் பிச்சமுத்து டிடி, பிஷப் நீதிநாதன் டிடி. டிடினா என்ன? டிடி என்றால் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. இப்போ என்னோட ஒரு ஃபாதர் வந்திருக்காரு, என்னுடைய செக்ரட்டரி ஃபாதர் ஆல்வின், அவரும் டிடி. ஆனால் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி இல்லை, டயசிஸ் ஆஃப் தர்மபுரி. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதுகாவலர் வனத்தந்தோணியாருடைய திருவிழா வாழ்த்துக்கள். பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு குழுமியிருக்கின்ற அருட்தந்தைகள் சார்பாக பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. அத்தோடு இன்று பொங்கல் விழா, வனத்தந்தோணியார் பொங்கல். ஆகவே ஹாப்பி பொங்கல், ஹாப்பியாக பொங்கல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள
அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆயரின் திருக்கரங்களினால் இறையாசிரை பெற்றிட அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனித வனத்து அந்தோணியாரின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் பெரிய அந்தோணியாருடைய பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதிலே என்றும் கருத்தூன்றி உடராக காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்திலே குறிப்பாக புனித அந்தோணியாருடைய தோழமையில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித வனத்து அந்தோணியாரின் பாதுகாவலில் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பு வனத்து அந்தோணியாருடைய இறை பக்தர்களை அனைவரும் அமர்வோம். இந்த மந்திரித்து வனத்து உணவானது உங்களுக்கு வழங்கப்படும். எனவே அமர்ந்து இந்த பேக்கெட் அதை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். அமர்ந்து மௌனமாக நீங்கள் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேசாதீங்க, இன்னும் முடியல, பாட்டு முடியல. அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே. இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் மீட்டவரே, இறைவார்த்தை இனிமையாக உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் மீட்டவரே, உம் திருப்புகழ் பாடில் ஓங்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, உம் திருப்புகழ் பாடில் ஓங்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே, அற்புதரே புனிதரே வனத்தந்தோணியாரே.